வணக்கம் பவித்ரா. மதுரை ரயிலில் பல கோடி மதிப்பிலான 30 கிலோ மெத்தமெட்டம் என்கிற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. சென்னையை சேர்ந்த நம்மிடம் ரயில்வே போலீசார் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்கோட்டை புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கம் போல் மதுரை வந்தடைந்தது. இந்த காலை அதில் பயணித்த ஒருவர் போதைப்பொருள் கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் நுண்ணுயிர் பிரிவு அதிகாரிகள் கிடைத்ததின் அடிப்படையில் இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மதுரையில் இந்த நபரை சுற்றி வைத்து பிடித்தது பவித்ரா. ரயில்வே நெருங்கிய நிலையத்தில் பதுங்கியிருந்த நபரை சுற்றி வைத்து பிடித்தனர். அவரிடம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ மெத்தமைட்டமின் அதாவது போதைப் பொருளில் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை உடனடியாக கைது செய்த விசாரணை நடத்தியது அவர் சென்னையை சேர்ந்த சிலமன் பிரகாஷ் என்பது தெரிய வந்துள்ளது பவித்ரா. பிடிபட்ட போதைப் பொருளுடன் ரகசிய இடத்திற்கு அவர் அழைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவர் சென்னையில் எந்த பகுதியை சேர்ந்தவர், அவர் கொண்டு வந்த போதைப் பொருள் எங்கிருந்து அவருக்கு வந்தது, யாருக்கு அவர் தற்போது சென்னையிலிருந்து இங்கே கொண்டு வந்துள்ளார், யாருக்கு கொண்டு வந்துள்ளார், ஏன்னா ஏற்கனவே ரயில்வே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் ஏற்கனவே சென்னையில் பிடிபட்டுள்ள நிலையில் தற்போது சென்னையிலிருந்து மதுரை கொண்டு வந்த இந்த போதைப் பொருள் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது பவித்ரா. அந்த நிலையில் தற்போது அவரை ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று ரயில்வே போலீசாரும் போதை தடுப்பு காவல்துறையும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பவித்ரா. என்னை தொடர்ந்து ரயில்வே காவல்துறை ஒவ்வொரு ரயிலில் பயணிக்கும் ஒவ்வொரு பொதுமக்களையும் சோதனை செய்த பின்பே உள்ளேயும் அனுமதிக்கின்றனர், வெளியே செல்வதையும் சோதனை செய்தால் வெளியேறப்படுகிறது. இந்த நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த 30 கிலோ போதைப் பொருள் மெத்தமைட்டமின் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்க சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது பவித்ரா.